வெல்கம் டு ஹேவன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மாமா 2.5 கிலோ ஃபிஷ் பிரியாணி சுட சுட சமைக்கிறோம். சூப்பரா செய்றோம். வச்சிடலாமா? மணி ஆடாது. ஆமாம், மாப்பிள்ளை தக்காளி எப்படி அறியுது? அப்படி நல்லா அறியுண்ணா? அருமையாக அறியுறீங்க. உங்களை வந்து ஹோட்டலுக்கு வேலைக்குள்ளன்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கா? ஆமாம். அப்போ இந்த பொண்ணுக்குன்னு தருவேன். மாப்பிள்ளை என் தங்கச்சி உனக்கு தான், என் புள்ள உனக்கு சொல்ல மாட்டேன். பொண்ணு தர அளவுக்குலாம் நீ இன்னும் வளரல மாப்பிள்ள. நீ வளர மாப்பிள்ள. மாமா நீங்கள் தான் வளர்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரத்தில் பட்டை, லவங்கம், தேவையான பொருட்கள் அதெல்லாம் போட்டிருக்கிறோம். இப்போது மாமா இதுதான் எதுக்கு போடுறோம்? எல்லாம் சுவைக்கு மாப்பிள்ள. சுவை நல்லா இருக்குமா? சுவையாக இருக்கும். அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது ஃபிஷ் பிரியாணி நல்லா அருமையாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு வணக்கவும். வெங்காயம் சினிமாட்டி வருதா? மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எதுக்கு மாமா? காரத்துக்கு. காரம் எப்படி நல்லா இருக்குமா? அருமையாக இருக்கும். காரத்துக்குள்ள சுவைக்கு. மாமா எனக்கு வேறு காரம் வந்து இறச்சி போய் அடிக்குன்னு தோணுமாமா? அப்பயே சுராசம் வருதா மாப்பிள்ள? அப்போ என்ன மாமா என்ன மதுரைக்காரன் நிரூபிக்கிறது இல்லையா நீங்கள்? மதுரைக்காரன் நிரூபிக்கிறது இல்லையா நீங்கள்? நறுக்குன தக்காளி போடுப்பா, போடு, தக்காளியை போடு. அறுசுவை தக்காளி. மாமா பேத்து நல்லா வீட்டில் இருப்பாரு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ. அதுக்கு மீன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா அப்போ தான் மணம் தரும். மணமாக இருக்கும் மீன் மசாலா. அப்போ தான் நம்ம வந்து மீன் சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதே தெரியும். அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம். மாமா என் லைஃப்பில் நீ கிடச்சது ஒரு வரம் மாமா. ஏன் மாப்பிள்ள? கரமாக இருக்குது, அது கரம் மசாலா போட்டாங்களா? ஓ, கரம்னா வரமுங்களா? அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பிரியாணி வராது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வந்து அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். பித்தளை பாத்திரத்தில் வந்து ஊற வச்ச அரிசி ஃப்ரெஷ்ஷாக இறக்கிட்டுருக்குறோம். இப்போது நம்ம பொரிச்ச மீனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் போதே வந்து போடணும். அப்போ தான் வந்து தம் போட முடியும். சரிங்களா? இப்போ அந்த மீனுடைய வாசனை எல்லாம் அதில் இறங்கணும். இறங்கியும் சுட சுட மீனும் ஐயோ நினைக்கும் போதே அப்படி இருக்கு. அற்புதம்.
பனிக்கு இதமாக சூடாக இருக்குது. பித்தளை பாத்திரத்தில் தம் போடுறோம். மீன் வாசம் பயங்கர மாட்டேங்குது. வாவ், மீன் வாசனப்பா. அங்கே பாருங்க ஆவி பறக்குது. வாவ், அதுங்க அப்படியே பிரியாணியோடைய கலந்து கலவையாக இருக்குது. தெரியுதுங்களா? ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மீன் அப்படியே பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். வா, மீன் பிரியாணி நல்லா இருக்குது. வாசனை ரொம்ப அதிகம் அப்படியே நம்ம ஈக்குதுல. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களை அப்படியே அந்த இலையில வைங்க, இலையில வைங்க பார்ப்போம். எடுத்து வைங்க இலையில. மீன் அந்த பிரியாணியோட கலந்து எப்படி அழகாக இருக்குது பாரு. வா, அழகு அழகுடா அழகுடா. மாமா நீ பரிமாறுனாலும் எனக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? மாப்பிள்ளை சாப்பிட்டு சொல்கிறேன். ஐஸ் வைக்க மாமாவுக்கு ஐஸ் வைக்காமல் அப்புறம் யாருக்கு வைக்கிறது? அப்படி போடு பிரியாணியை. வா, ஆவி பறக்க பிரியாணி. அங்கே பாருங்க ஆவி பறக்குது. அப்படியே பறக்க பிரியாணி. அப்படி போடு. குள்ளூருக்கு இதமாக சாப்பிட போகிறோம். மாமா வெங்காயம், மாமா வெங்காயத்தை வச்சு அந்த மீனை வச்சு அந்த பிரியாணியை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அம்மா கண் கலந்தாமா? கண் கலங்குது. காரத்தால மாமா பாஸ்தால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ஆடாடா மாப்பிள்ளையா, சூப்பர் சூப்பர். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் மீன் பண்ணி சாப்பிட்றேன். ஓகே மாமா நீ செஞ்சது அற்புதமாக இருக்குங்களா? சூப்பர் சூப்பர். பாசத்தை கலந்து வச்சுருக்கேன் மாப்பிள்ளை. நான் அந்த பாஸ்தா தான் எனக்கு என்ன சுவையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போடுங்க. மாப்பிள்ளை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மாமா சாப்பிட்றது. அப்படியே அந்த மசாலாலாம் அப்படியே நல்லா மீன் இறங்கிருக்கு. அருமை அருமை. டேஸ்ட் நல்லாயிருக்கு, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் பிரியாணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். மசாலாலாம் உள்ள நல்லா பயங்கரமாக இறங்கிருக்கு.